அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் ஒரு ரெசிபியோடு இன்றைக்கி சந்திக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு ரைஸ்ன்னு சொல்லலாம். எந்த வித காரசாரமும் இல்லை. இந்த ரைஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கொள்ளணும். லேசியான டைமில் உங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணலன்னு டக்குண்டு கறி வேறையா ரைஸ் வேறையா சமைக்க தேவையில்லை. அவங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறேன். நாங்கள் இந்த சிக்கன் வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறிகள் தேவை, அதெல்லாம் கட் பண்ணி சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதோட அரிசியை நீங்கள் நல்லா 3 தண்ணி மட்டும் கழுவி நல்லா ஊற வச்சிடணும். அரை அவர் மட்டும். பாஸ்மதி அரிசி உங்களுக்கு சாப்பாட்டு அரிசி எது வேணும்னாலும் சரி. ஒரு சட்டியோட அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றின போகிற எண்ணெய் சூடை வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட ஒரு அன்னாச்சி பூ, அதோட பே லீஃப் போட்டுக்கணும். போட்டு 2 மீடியம் சைஸ் நல்ல வெங்காயத்தை இப்படி சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். போட்டப்புறம் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கணும். அது வதங்கி வரசில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கலும். நான் தட்டி தான் போட்டுனேன். போட்டு நல்லா அப்படி கலந்துட்டுக்கணும். நான் இன்றைக்கி இது விறகு அடுப்பில் இந்த புலாவ் செய்ய போகிறேன். உங்களுக்கும் செஞ்சு கொள்ளையிலும். இதோட வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப போட்டுண்டேன். நான் இந்த பிரியாணிகள் செய்தேன்னா இந்த கருவேப்பிலை ரவை உடையல அதை தான் போட்டு இந்த கொத்தமல்லி புதினா இலை போல தான் இதுவும் நல்ல வாசமாக இருக்கும். சிறுலங்களை கொத்தமல்லி புதினா இலைகள் கிடைக்கிறது மிச்சம் கஷ்டம். இப்படியான டைமுக்கு எங்களுக்கு இதுதான் மிச்சம் உதவுது. அதோட இந்த கறி மிளகாய் பெரியது அதைத்தான் போட்டுட்டேன். இந்த கலரில் இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் பழுத்ததாக இருந்தால் தான் அப்போ தான் அந்த ரைஸில் ஒரு கலராக காட்டும். அதை விட சின்ன குச்சிக்கு ஒரு 3 நாள் போட்டுட்டேன். இதுக்கு எந்த வித மசாலா பவுடரும் சேர்க்கல. ஒரு பிரியாணி மசாலா ஒன்றும் சேர்க்கல இதுக்கு. அதோட நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்த போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. அதோட காய்கறிகள் கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்டுணும். எல்லாம் எப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இந்த காய்கறி எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் மசாலாக்கள் சேர்த்துனேன். மிச்சம் இல்லை, கொஞ்சம் போல தான். என்னென்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாம் 1/4 டீஸ்பூன் அப்படி தான் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். புலாவ் உங்களுக்கு காரம் இல்லாமல் செய்யலும். இது அப்படியே காரம் இல்லைன்னா எல்லாம் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு தான் செஞ்சது. இது சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் இல்லைன்னு அப்படி உரப்பு இல்லைன்னு அப்படி. இதோட நான் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே இப்படி சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பை சேர்த்துக்கணும். என்னென்னா இது நாங்கள் அரிசியும் போட போகிறோம். அதுக்கும் அளவான உப்பையும் இதோட சேர்த்துக்கணும். உப்பை சேர்த்த போகிற எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு இது வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிடணும். அப்படின்னா நீங்கள் அரிசி எந்த அளவில் அளந்தெடுக்கோ அந்த அளவில் தான். இப்போ நான் எலுமிச்சை ஒரு 1/2 மட்டும் ஊற்றிண்டேன். உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு கேளும். நான் அரிசி அப்படி ஒரு பவுலில் தான் எடுத்திருந்தேன். அதோட ஒன்றே அரை மட்டும் தான் நான் ஊற்றிண்டேன் தண்ணி. உங்களோட அரிசி வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு நீங்கள் உப்பையும் கொஞ்சம் கணக்கான செக் பண்ணிக்கோங்க. போதாட்டி கொஞ்சம் ஊற்றி கேளும் உங்களுக்கும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடணும். அதோட நான் சிக்கன் கியூப் ஒன்றும் சேர்த்துட்டேன். ஹோம்மேட் சிக்கன் கியூப் தான் இதோட சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்திருந்தேன். இதோட சிக்கன் கொஞ்சம் ஒரு 6-7 பீஸ் அதில் எடுத்துட்டேன். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தான். இப்போ அரிசியை இதோட சேர்த்துட்டேன். நான் இது செய்கிற சம்பா அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி, உங்களோட சாப்பாட்டு அரிசி எது வேணுந்தாலும் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டேன். அது வேகும் வரைக்கும் இந்த சிக்கனை கொஞ்சம் மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன். 2 மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, அதோட எலுமிச்சை போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுனேன் அப்படி கையால். இப்போ சிக்கன் அதை கலந்து அப்படி வச்சுட்டு இப்போ ரைஸை பார்த்து வெந்து இப்போ ரைஸும் தண்ணி ஒரே மட்டத்தில் வரசலை நாங்கள் நெருப்பை குறைச்சிடணும். நான் விறகு அடுப்பில் செய்கிறதால நான் நெருப்பை எல்லாம் குறைச்சி நல்லா தணல்லே வச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்க சரி விளங்கும் வீடியோவில். அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டுக்காக எது சரி வச்சுக்கொள்ளையிலும் உங்களுக்கும். இப்போ நாங்கள் அது வேகும் வரைக்கும் சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகின அப்புறம் இந்த சிக்கன் பீஸில் போட்டுற வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். வேண்டாம் இந்த சிக்கன் இருக்கிறதால ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நான் அதே ஆயிலில் பூண்டு
ஃபுல்லாகவே உண்டை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதோட வந்து உங்களுக்கு பப்படம் இருந்தாலும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் பப்படம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது சைட் டிஷ் தான் வேணும்ட்டு அப்படி இல்லை. உங்களுக்கு வேண்டிய ஹரியை போட்டு சாப்பிடலாம். இந்த ரைஸ் வெறுமனே சாப்பிடலாம். இப்போ நான் ரைஸை பார்ப்போம் எப்படின்ட்டு. ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு. உங்களுக்கு பார்க்க சொல்லி விளங்க. இப்போ இதை இறக்கி வந்து நான் இப்படியே வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் இதை இப்படி எடுத்து பார்க்கலாம் ரைஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலே நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வச்சு நீங்கள் எந்த ரைஸ் செஞ்சாலும் இதே டேஸ்ட் வரும். உண்மையிலே செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து சேவ் பண்ணுறேன். அந்த காய்கறிகள் நாங்கள் போட்டது ஒன்றுமே கரையில்லை. நல்லா கணக்காகவே வந்துடுச்சு. சிக்கனும் அப்படித்தான். நாங்கள் அந்த அளவு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து அதே அளவில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதுக்கு மேலே அப்படி கொஞ்சம் அழகுக்காக எப்படி வச்சுருந்தேன். அதோட வந்து அந்த பூண்டு ஒன்று பொரித்து வச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரித்து போட்டுருந்தேன். உங்களுக்கு லேசியான டைமில் உங்களுக்கு இப்படி அவசரமாக செஞ்சு கொள்ளையிலும் வேண்டாம். அப்படி பெருசாக ஒன்றும் தேவையில்லை இதுகளை செய்கிறதுக்கு. லேசான முறையில் உங்களுக்கு வெஜ் போட்டும் செஞ்சு கொள்ளையிலும் சிக்கன் இல்லாமைக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் பாவக்காய் சம்பளம் செஞ்சுருந்தேன். அதோட பப்படம் ஃப்ரை பண்ணி அடுத்து சிக்கன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.